வாழைக்காய் வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வாழைக்காய் பொடி. அதாவது கெட்டியமான வாழைக்காயா, பழுக்காத காயா, நல்ல திக்கான வாழைக்காயா எடுத்துட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி நம்ம வறுவல் கறிக்கு கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாழைக்காய் பொடிக்கு வறுத்துக்கு போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கடாயில் 2 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் பொரியட்டும். இப்போது பெருங்காயம் பொரிஞ்சிருத்து. அது தனியாக எடுத்துன்ட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதை சேர்த்து இதையும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். ஸோ இதையும் கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதுலையே காரத்துக்கு தேவையான 2 வாழைக்காய் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு 8-10 மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. மிளகா வத்தலையும் அதில் போட்டு ஒரு பெரட்டிக்க போகிறோம். ஸோ இது வறுபட்டுருது. இதையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே இழுப்பு சட்டியிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை அப்படியே வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் வேறு எதுவுமே போடக்கூடாது. வெறும்னா வாழைக்காய் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதாவது ஒரு ஃப்ரைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாழைக்காய் வந்து வேகிற அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஜஸ்ட்டு எண்ணெயில் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை பொடி ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் வச்சுருந்தோம்னா அது அப்படியே ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இந்த வாழைக்காய் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு வாழைக்காயும் ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். அதாவது நம்ம கறிக்கு எப்படி வந்து வதக்குவோம் அந்த மாதிரி இதை நல்லா வதக்கிக்கணும். ஆனால் இதில் எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம வெறும் இழுப்பு சட்டியில் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வறுத்துட்டுருக்கோம், அவ்வளோதான். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். பண்ணிவிட்டு இந்த வாழைக்காய் நல்லா ஆறணும். சூடாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நல்லா ஆறணும். அது மாதிரி இந்த போட்டு வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தலோட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், புளி, உப்பு இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி குறன்னு பொடி பண்ணிட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலேயே இந்த வாழைக்காய் பாதையெல்லாம் நல்லா ஆறி இருக்குது, அதையும் போட்டு குறப்பாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். மொத்தமாக பண்ண வரலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்டிருந்த அந்த பருப்பு, வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி குறன்னு பண்ணிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி இப்படியே கலந்து விட்டுறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் பண்ணினோம் அப்படின்னா இந்த மாதிரி உதிராக சூப்பராக வரும். நல்லா சுடுற சாதத்தில் நம்ம நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுண்டு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போது கலந்து காமிக்கிறேன். இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்லாவே இன்னும் ஆற பார்த்தீங்கன்னா நல்லா உதிராக வந்துடும். இது நீங்கள் வந்து பத்து இல்லாமல் இந்த மாதிரி இறக்கி வச்சு வறுத்துட்டு தான் பண்ணுறேங்கிறதுனால இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் எப்போ உங்களுக்கு வேணுமோ. நம்ம எப்படி தேங்காய் பொடி, இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி இதெல்லாம் சாப்பிட்றோமோ அது மாதிரி இந்த வாழைக்காய் பொடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாழைக்காவும் நம்ம ஏதாவது ஒரே மாதிரி கறி இந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பொடியாகவும் பண்ணிக்கலாம். ஸோ காய் மட்டும் நல்லா பழக்காயாக இல்லாமல் நல்ல கெட்டிமான காயாக இருந்ததுன்னா போதும். அவ்வளோதான். இப்போ வாழைக்காய் பொடி ரெடி ஆகிடுது.